நம்மளோட மேம், அதாவது நம்மளோட டீச்சர்ஸை, நம்மளோட ப்ரொஃபஸர்ஸை நம்ம எப்படி கூப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம்னு கூப்பிட்றோம் இல்லையா? அந்த மேமுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் எது? MAAAMன்னு சில பேர் டைப் பண்ணுறாங்க இல்லையா? அது கரெக்டாக? இல்லை MEM அப்படின்னு ட்ரை பண்ணுறோமே, அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக? எப்படி நம்ம கரெக்டாக கூப்பிடணும்? இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களாம் ஃப்யூச்சர் டீச்சர்ஸ், நீங்கள் சொல்லித்தரதை வச்சு தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க அதை லேர்ன் பண்ணிப்பாங்க. நம்ம அப்போ எப்படி கரெக்டாக நம்ம ப்ரொனவுன்சியேட் பண்ணுறோம், எப்படி நம்ம கரெக்டாக ஸ்பெல்லிங் எழுதுகிறோம் அப்படிங்கிறதுல இருக்குது இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு டீச்சர்ஸ் முக்கியமாக நம்ம இந்த ஸ்பெல்லிங்கை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. நிறையா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ், அங்கே டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நிறையா படிக்கிறீங்க, நிறைய தெரியும் உங்களுக்கு. பட் ஈவன் தோ அவங்களும் இதை ஒன் ஆஃப் த இஷ்யூவாக எடுத்துக்கிறது இல்லை, அதை பற்றி சொல்கிறதும் கிடையாது. பட் அதர் கண்ட்ரி, அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேம்ன்ற ஸ்பெல்லிங்கை எப்படி எழுதுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சில இடத்துல வேறு மாதிரி எழுதுகிறாங்களே, அது என்னது அப்படின்னு. அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டரை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா தான் அங்கே என்ன வச்சுருப்போம்னா ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போடுவோம். ஓகேவா? ஒரு சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி நம்ம போடுறோம். இதுக்கு பேர் ஒமிஷன்னு சொல்லுவாங்க. ஒரு லெட்டரை நம்ம ஒமிட் பண்ணி சொல்கிறோம் ஒரு வேர்ட்லேருந்து அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐ ஆம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி எழுதுகிறோம்? ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி போட்டுருப்போம். ஒரு லெட்டர் ரிமூவ் பண்ணிட்டோம், அது ஏ. அதே மாதிரி டு நாட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஓ ரிமூவ் பண்ணிடுறோம், டோன்ட். ஓகே, அதே மாதிரி நம்ம ஒரு லெட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு போது அங்கே சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி போடுறோம். அப்போ நம்ம மேடம்னு கூப்பிடுற ப்ரொஃபஸரையோ டீச்சரையோ நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு லெட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அப்போ என்னன்னு நம்ம கூப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா மேம். ஸோ சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு தான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் ஆக்சுவலி டெஃபினிஷன். அதே மாதிரி மேம் கரெக்ட் பொலைட் அட்ரஸ் ஃபார் அ விமன் ஃப்ரம் மேடம். மேடம்ன்றதுக்கு பதிலாக நம்ம பொலைட்டாக அவங்கள அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுவோம். சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு நம்ம கொடுக்கணும். இதே இந்த மேம் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்பெல்லிங் எழுதுகிறோம் இல்லையா? அந்த மேமுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சில ரீஜனில் மதர், மாம் அப்படின்றதுக்காக மேம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது சில ரீஜன்ஸில் மட்டும், அதாவது எங்கள் ஊர்ப்பா, எங்கள் ஊர் படி நாங்கள் இப்படி சொல்லுவோம்ப்பா, எங்கள் ஊரில் இப்படி கூப்பிட்லாம்ப்பா, அதில் தப்பே இல்லை அப்படி சொல்லும்போது இது கிராமட்டிக்கலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஃபார்முலாக அட்ரஸ் பண்ணுறாங்களான்னா கிடையாது. சில ரீஜன்ஸ் மட்டும்தான் அவங்க இப்படி அவங்க மாம் அப்படின்றவங்கள அப்படி கூப்பிட்றாங்க, மதர் அப்படிங்கிறவங்கள கூப்பிட்றாங்க. பட் நம்ம ஒரு டீச்சரையோ ஒரு எல்டர்ஸையோ நம்ம கூப்பிடும்போது நம்ம மேடம்னு எழுதுறதுக்கு பதிலாக இப்போ மேம்ன்றது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போ நம்ம மேம்னு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரிக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா அப்போ நம்மளோட கிராமட்டிக்கல் இதை பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. அதனால் இனிமேட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் தான் ஃப்யூச்சர் டீச்சர்ஸ் இல்லையா? ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அவங்களும் கரெக்டாக அவங்க உங்களை டீச்சராக கூப்பிடும்போது, உங்களை மேம்னு கூப்பிடும்போது இப்போ கரெக்டான ஸ்பெல்லிங்கோடு அவங்க கூப்பிடுவாங்க, எழுதுவாங்க. லெட்டர் எழுதணுன்னாலும் அவங்க ஃபார்முலா எழுதுவாங்க. அப்படிங்கிறதுக்காக இது சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் போட்டிருக்கேன்.